தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் நான் எங்களுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அலுவலர்களும் தயார் நிலையில் பல்வேறு டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி தயார் நிலையில் இருக்கிறோம். எஸ்ஐஆர் முடிந்த பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்தில் 22.6 லட்சம் வாக்காளர்கள் எங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காங்க. அதுல ஆண்கள் பெண்கள் 11.5 லேக் பெண்களும், ஆண்கள் 11.4 ஆண்களும் இந்த பட்டியலில் உள்ளனர். 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 12,860 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 12,822 மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அதுல 3070 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அதுல 822 போலிங் லொகேஷன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிப்போம். அந்த ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லையும் அடிப்படை வசதிகள், போதுமான அடிப்படை தண்ணீர் வசதி, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகள் அங்கே போயிட்டு வர்றதுக்கு ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் நாங்கள் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி செக்டோரல் ஆஃபீஸர்ஸ் மற்றும் ஆர்ஓ அவர்களை வைத்து நாங்கள் தரவா செக் பண்ணிட்டு வரோம். நாங்கள் ஆஸ் அண்ட் வென் செக் பண்ண ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து அந்த எலெக்ஷன் டைம்ல எந்த விதமான இடையூறு இல்லாமல் நாங்கள் அதை உறுதி செய்வோம். எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்டரிங்கை பொறுத்தவரையில் பல டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஸ் சூன் அஸ் அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் முடிந்த உடனே நாங்கள் அந்த டீம்ஸ், அந்த எஃப்எஸ்டி டீம்ஸ் மற்றும் எஸ்எஸ்டி டீம்ஸ் எல்லாமே உடனடியாக நாங்கள் அவங்கள டீம் வேலையில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஜிபிஎஸ் பொருத்தி அவங்களுடைய மூவ்மெண்ட்டை நாங்கள் ட்ராக் பண்ணுறோம். இன்னைக்கு காலையிலேருந்து ஆல்ரெடி 2 சீஜர்ஸ் முடிஞ்சிருக்கு. ஒரு இடத்துல 15 லட்சமும் இன்னொரு இடத்துல 5 லட்சம் சீஜர்ஸும் பண்ணிப்போம். அதாவது பொதுமக்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எலெக்ஷன் இசிஐ நார்ம்ஸ் பிரகாரம் 50,000 50,000க்கு மேல் 50,000க்குள் அவங்க பணம் எடுத்துட்டு போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் அது 50,000 ருபீஸ்க்கு மேல அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதை கருத்தில் கொண்டு எந்த விதமான சீஜர்ஸ் போய் ஆளாகாமல் அவங்க பாதுகாப்போடு இருக்கணும்னு நான் இப்போ சொல்லிக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்மளுடைய கலெக்டரேட்ல ஒரு கண்ட்ரோல் ரூம் செட்டப் பண்ணியிருக்கோம். அதுல 24/7 24 மணி நேரமும் கண்ட்ரோல் ரூம்ல எங்களுடைய டீம்ஸ் 3 டீம்ஸ் போட்டிருக்கோம். தொடர்ந்து பணியிலே இருப்பார்கள். அதனுடைய கண்ட்ரோல் ரூம் நம்பர் 1950, இன்னொரு நம்பர் 1800-425-7088. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். உடனடியாக அவங்களுக்கு என்ன விதமான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அதை நாங்கள் உடனடியாக அதை நோட்டீஸ் பண்ணி இமீடியட் ஆக்ஷன் எடுப்போம். அது தவிர்த்து இங்கே சோஷியல் மீடியா செல்லும் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த சோஷியல் மீடியால வருகின்ற செய்திகள் மற்றும் தொலைக்காட்சியில வர செய்திகள் இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அந்த கண்ட்ரோல் ரூம்ல செட் பண்ணி அதில் நாங்கள் தொடர்ந்து 24 hours அதை கண்காணிச்சுட்டு வரோம். உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆன முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, நேற்று எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா ஆஃபீஸஸ், எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மற்றும் சேர்மன் மற்றும் பஞ்சாயத்து ஆஃபீஸ், எல்லா ஆஃபீஸ்லயும் இருக்கிற படங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உடைய படங்கள் மற்றும் பேனர்ஸ், போஸ்டர்ஸ், வரைபடங்கள் எதுவா இருந்தாலும் அது இமீடியட்டா 24 மணி நேரத்துக்குள்ளாக அதை அழைத்து டீஃபேஸ் பண்ணணும் என்று நாங்கள் அறிவுரை கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம். ஏதாவது இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் கால தாமதம் ஏற்பட்டால் நீங்க உடனடியாக எங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் இமீடியட் ஆக்ஷன் எடுப்போம். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆர்ஓ ஆஃபீஸ்லயும், ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய ஆஃபீஸ்லயும் அந்த டீம்ஸ் இப்போ நாமினேஷன் டேட்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. 30
கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நாமினேஷன் 30/3/2026 அன்றைக்கு நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான எல்லா முன்னேற்பாடுகளும் ஆர்ஓ ஆஃபீஸில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஆர்ஓ ஆஃபீஸ்லையும் கண்ட்ரோல் ரூமும் இருக்கு. அங்கே அந்த ஆஃபீஸ்க்கு அட்டாச் ஆன எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி இருக்கிறாங்க. போலீஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்ஓ ஆஃபீஸ்லையும் ஒரு எஸ்பி ஒரு எஸ்ஐ லெவலில் ஒரு போலீஸும் வைக்கிறோம். ஈஸியாக அவங்களுடைய பெர்மிஷன்ஸு என்ஓசிஸ் அதெல்லாம் வாங்கிறதுக்கு விரைவில் அதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி சில ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் சுவிதார் மூலமாக. அதையும் நாங்கள் வந்து விரைவில் அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் பெர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். லாஸ்ட் ஃபைனல் நாமினேஷனுடைய கடைசி நாள் ஃபைல் பண்ணுற கடைசி நாள் வந்து 6/4/2026. அதுக்கு பிறகு ஸ்க்ரூட்டினி பண்ணுறோம், அது 7/4/2026. வித்ட்ராயல் ஆஃப் கேண்டிடேச்சர், அதாவது திருப்ப மனுக்கள் எடுக்கிறது வந்து 9/4/2026. போலிங் டேட் உங்க எல்லாருக்கும் தெரியும், 23/4/2026. அது கவுண்டிங் வந்து 4/5/2026. 3 போலிங் கவுண்டிங் சென்டர்ஸ் வந்து 3 இடத்துல நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். மொத்தம் 7 கான்ஸ்டிடன்சிஸ்ல ஆத்தூரில் உள்ள இன்டகிரேட்டட் ட்ரைனிங் சென்டர், அது ஒரு கவர்மெண்ட் உடைய பில்டிங்ல அந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டு வருகிறோம். அங்க செங்கல்பட்டு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியோட கவுண்டிங் அங்க நடக்கும். தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூருக்கு, குரோம்பேட்ல உள்ள எம்ஐடி அந்த காலேஜ்ல நடக்கும். செய்யூர் மற்றும் மதுராந்தகத்தில் சுவம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்ல இந்த கவுண்டிங் அது நடக்கும். வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி, அதாவது வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டடா, அதாவது செலவினங்கள் சம்பந்தமான விஷயங்களை கண்காணிக்கவும் டிஸ்ட்ரிக்ட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி ஒரு மீட்டிங் நாங்கள் நடத்திட்டோம். தொடர்ந்து இன்னொரு மீட்டிங் இன்னைக்கு நடத்துவோம். மற்றும் பேங்கர்ஸ், வங்கிகள், ஃபைனான்சியல் நிறுவனங்கள் மற்றும் பாண்ட் புரோக்கர், அப்புறம் லாட்ஜ், ஹோட்டல்ஸ் ஓனர்ஸ், ப்ரெஸ், எல்லாரையும், பிரிண்டர்ஸ், இவங்க எல்லாரையும் இன்னைக்கு மத்தியானம் நாங்கள் அழைத்து எலெக்ஷன் ரிலேட்டடா எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல என்னெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க கவனமாக அந்த நடவடிக்கை எடுக்கணும் என்று நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆய்வு கூட்டம் வச்சுக்கோம். இதை தவிர்த்து நம் அனைவரும் இந்த தேர்தலை சிறப்பாக முடித்து கொடுக்க அனைவருடைய ஒத்துழைப்பும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.